Hello students, important 2 mark and 3 mark problem series ல இப்போ நம்ம lesson number 6ல example problem 6.9ல இருக்கும். important problem என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். What is the radius of illumination? அதாவது ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அந்த ஸ்விம்மிங் பூலோட ஆழம் வந்து பாத்தீங்கன்னா 10 மீட்டர் ஆழம் இருக்கும். சரியா? இதோட ஆழம் வந்து எவ்வளவு டெப்த் எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 10 மீட்டர் டெப்த் கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல ஒரு சூரிய ஒளி கொண்ட நாள், சரியா, நல்லா வெளிச்சமாக இருக்கக்கூடிய நாளில் வந்து ஒரு 10 மீட்டர் ஆழத்தில் நம்ம பார்க்கும்போது நம்மளால் எவ்வளோ ஏரியா கவரேஜ், அந்த வியூ எவ்வளோ தூரத்துக்கு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். சரியா? கொஷின் புரிஞ்சிச்சா? ரைட். இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு டயக்ராமோட நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட். இப்போ என்னென்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். வெறும் டெப்த்து மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. டெப்த்து எவ்வளோ நம்மளுக்கு? 10 மீட்டர். சூப்பர். அடுத்து வாட் இஸ் த டோட்டல் ஆங்கிள் வியூ, அதாவது நம்மளால எவ்வளோ தூரத்துக்கு கீழே இருந்து இந்த மேலே பார்க்க முடியும். அடுத்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் வாட்டரை கொடுத்துருக்காங்க. ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோடைய லெட்டர் வந்து எதில் சொல்லுவோம்? நம்ம எண்ணில் சொல்லுவோம். இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸோடைய வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4/3. ரைட். அப்போ இதில் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இருக்கா அப்படின்னு பார்த்தா எஸ் இருக்கு. என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மள ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன் தானே ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு லைன் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன். அப்போ ஃபார்முலா என்ன நம்மளுக்கு? R is equal to D divided by root of n square minus 1. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? நம்மளுக்கு தெரிஞ்ச கிவன் டேட்டாஸ் எல்லாத்தையுமே சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ R is equal to D அப்படிங்கிறது என்னது? 10. கரெக்டா? தட் இஸ் டெப்த். ரைட். ஓகே. அப்போ இதில் n ஸ்கொயர் அப்படிங்கிறது எவ்வளோ? n எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4/3. அப்போ 4/3 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1ன்னு வருமா? அப்போ நான் இதை இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணனா ஐ வில் கெட் 10 divided by root of 4 square becomes 16, 3 square becomes 9 and it will take minus 1. கரெக்டா? அதே இதை அப்படியே எடுத்தீங்க, நான் போட்டுட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நான் இதை இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது R becomes 10 divided by root of 16 minus 9 divided by 9 வரும்ல. எல்லாம் அதுக்கும் ரூட்டு தான் இருக்குது. கரெக்டா? ரைட். அப்போ நான் இதை இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணனா ஐ வில் கெட் 10 divided by root of 16 minus 9. இந்த ரூட் 9 ரூட்லேருந்து வெளியில் எடுத்துட்டா எனக்கு என்ன ஆகும்? 3ன்னு கிடைக்கும். அந்த 3 போகும் எனக்கு டினாமினேட்டர் ஆஃப் டினாமினேட்டர் மேலே போச்சுன்னா நியூமரேட்டர். அப்போது இன்டூ 3. கிளியராக புரிஞ்சிச்சா? எஸ். இதுக்கப்புறம் ஃபர்தராக நம்ம இதை அப்படியே சால்வ் பண்ணிட்டு வர வேண்டியதான். அப்போ R is equal to 10 into 3 becomes 30 divided by root 16 minus 9 எவ்வளோ? root 7. எவ்வளோ? root 7. அப்போ இந்த root 7 உடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 2.64ன்னு கிடைக்கும். என்ன கிடைக்கும்? 2.64. அப்போ 30 divided by 2.64 இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா, டிவைட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன் எவ்வளோ இருக்கும்னா we will get 11.32 11.32 மீட்டர்னு கிடைக்கும். 11.32 மீட்டர் ரேடியஸ் ஆஃப் இலுமினேஷன் கிடைக்கும். அடுத்து நம்ம கிட்ட என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. வாட் இஸ் த டோட்டல் ஆங்கிள் ஆஃப் த வியூன்னு கேட்டிருக்காங்களா? எவ்வளோ ஆங்கிள் வியூ இருக்குன்னு கேட்டிருக்காங்கள. அப்போ இந்த டோட்டல் ஆங்கிள் வியூவை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பாருங்க. அதுக்கு நமக்கு ஒரு ஸ்பெசிஃபைடான ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஆங்கிள். கரெக்டாக? IC ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/n. கரெக்டாக? இதுதான் வந்து நம்மளுடைய ஃபார்முலா. அப்போது இதை நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணும்போது என்ன ஆகும்? எனக்கு சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/n வேல்யூ எவ்வளோ? 4/3. கரெக்டாக? 4/3. அப்போ நான் இதை சால்வ் பண்ணும்போது சைன் இன்வர்ஸ் ஆஃப் ஐ வில் கெட் 3/4.
அப்போ நான் இதை ஃபர்தராக இன்னும் சால்வ் பண்ணேன்னா எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்னா IC is equal to sin inverse of 3 divided by 4 பண்ணும்போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து 0.75ன்னு கிடைக்கும். 0.75. அப்போது இதுக்கு நீங்கள் சைன் இன்வர்ஸ் வேல்யூ நம்ம எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48.59ன்னு கிடைக்கும். எவ்வளோ கிடைக்கும்? 48.59 டிகிரின்னு கிடைக்கும். இதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி எவ்வளோன்னு வச்சுக்கலாம்? 48.6ன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 48.6 டிகிரி. அப்போது இதுதான் நம்மளுடைய கிரிட்டிக்கல் ஆங்கிளுடைய வேல்யூன்னு கிடச்சிருக்கு நம்மளுக்கு. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க பாருங்கள், டோட்டல் வியூ கேட்குறாங்க. கரெக்டாக? டோட்டல் வியூ. இப்போது நம்மளை டோட்டல் வியூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம ஒரு சைடு ஐசியோடைய வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ டோட்டல் வியூ வேணால் நம்ம என்ன பண்ணோம்? 2 times ஆஃப் த ஐசியோடைய வேல்யூ. கரெக்டாக? அப்போ அதை நம்ம இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல, அதுதான் நம்மளுடைய அல்டிமேட்டாக நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ரைட். அப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, டு கெட் த டோட்டல் வியூ. சரியா? டோட்டல் வியூ வேணும்னா டோட்டல் வியூக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? we need 2 times ஆஃப் ஐசி. கரெக்டாக? அப்போ 2 into ஐசியோடைய வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு நம்மளுக்கு? 48.6 டிகிரின்னு கிடச்சிருக்கு. அப்போ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கும்னா 97.2 டிகிரி அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ திஸ் இஸ் அ டோட்டல் வியூ. கரெக்டாக? டோட்டல் வியூ தட் இஸ் 2 ஐசியோடைய வேல்யூ வந்து நம்மளுக்கு டோட்டல் வியூ அப்படின்னு சொல்லுவோம். இந்த டோட்டல் வியூ எக்ஸ்பிளனேஷனும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த டயக்ராம் வச்சு நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். லிசன் இங்கே பாருங்கள், நம்ம கண்டுபிடிச்சது ஒரு ஐசியோடைய வேல்யூ. டோட்டல் வியூங்கிறது நம்மளுக்கு இதிலேருந்து இது வரைக்கும். கரெக்டாக? அப்போ 2 times ஆஃப் ஐசி. இந்த ஆங்கிள் தான் நம்மளுக்கு என்னது? 2 times ஆஃப் ஐசி தட் இஸ் டோட்டல் வியூ. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ஒரு வாட்டி பொறுமையாக சால்வ் பண்ணுங்கள். இந்த சைன் இன்வர்ஸ் எப்படி எடுக்கிறது, ரூட் 7க்குலாம் எப்படி வேல்யூ ஈஸியாக எடுக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ எடுத்து காட்டுறேன்.